இந்தியாவோட நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்றது நாளைக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் டேட். உங்களை எத்தனை பேர் ஆர்வமா இருக்கீங்கன்னு தெரியல. ஏன்னா நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன். ஏன்னா எனக்கு நினைவு தெரிஞ்சு யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி பாலிடிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போய் நான் ஓட்டு போட்டேன். இது என்னோட 2வது ஓட்டுன்னு சொல்லலாம். போன டைம் நான் வந்து சிஎம் எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டேன். இந்த டைம் நான் பிஎம் எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டிருக்கேன். ஸோ நான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். சரியா ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் ஒரு 7th 8th படிச்சிருந்திருப்பேன். அப்போ எந்த டிவில எந்த சேனல் போட்டாலும் சரி, எந்த நியூஸ் பேப்பர் வாங்கினாலும் சரி, மோடி அப்படின்ற ஒரு பேர் வந்து ரொம்ப ஹைலைட்டடா இருந்துச்சு. அப்ப யாருன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஏன்னா அப்ப இருக்க அந்த வயசுக்கு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அப்புறம் ஒரு சில வருஷங்கள் கழிச்சு பாத்தீங்கன்னா அவர் வந்து நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் ஆனாரு. அப்ப தெரிஞ்சுக்கிட்டேன், ஓகே இவர் நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டர் போல. ஏன்னா அந்த ஏஜுக்கு வந்து அந்த மாதிரி தானே தெரிஞ்சிருக்கும். இப்ப சரியா நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி ஆட்சியில எத்தனை வருஷம் இருந்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ் இருந்திருக்காரு. 2 டைம் அவர் நமக்கு பிரைம் மினிஸ்டர் இருந்திருக்காரு. இந்த 10 வருஷத்துல நான் என்னென்ன சேஞ்ச் பார்த்தேன் அப்படின்றதுதான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிக்க போறேன். நான் சொன்னல அந்த 10 to 12 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு மோடி அறிமுகமாகறாருன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வயசுல பாத்தீங்கன்னா நான் எங்க அண்ணனோட பைக்ல போறப்பவும் சரி, என் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறப்பவும் சரி, அவங்க வந்து பெட்ரோல் போடுறப்ப பார்ப்பேன். அப்போ பெட்ரோல் வந்து 1 லிட்டர் எவ்வளோன்னு எனக்கு பெருசா ஞாபகம் இல்லை. ஏன்னா அந்த வயசுல எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 70-60 தான் போட்டிருந்தாங்க 1 லிட்டர் பெட்ரோல் பாத்தீங்கன்னா. அப்படியே நேத்து நான் பாக்குறேன், கிட்டத்தட்ட 1 லிட்டர் பெட்ரோல் வந்து 100 ரூபான்னு இருந்துச்சு. எக்ஸாக்டா சொல்ல போனா 104 ரூபான்னு நினைக்கிறேன். என்னடா போங்க இருக்கு, நீ சொன்னது ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி அதே ரேட்ல எப்பயும் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்ட் தான். ஆனா அந்த 10-12 வருஷத்துக்கு முன்னாடி என் அண்ணனா இருக்கட்டும், இல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் ஃப்ரெஷரா போய் ஜாயின் பண்ணப்போ கிட்டத்தட்ட ஒரு 10-12,000 ரூபாய் சேலரி இருந்துச்சு. அப்ப அது பெரிய சேலரி அவங்களுக்கு. நான் இப்ப போய் ஃப்ரெஷரா ஜாயின் பண்ணப்போ பாத்தீங்கன்னா என்னோட சேலரியும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 தான் இருந்துச்சு. அப்படி பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற பொருளோட விலை தான் அதிகமா இருக்குது, சேலரி அப்படியே தான் இருக்குது. சின்ன வயசுல இருந்து எனக்கு ஸ்போர்ட்ஸை விட இந்த ஸ்பேஸ் சயின்ஸ் அதிகமா படிக்க ஆசை. அதுதான் நான் படிப்பேன், அதுதான் நான் டிவிலையும் பார்ப்பேன். சப்ஜெக்ட் புக் அவ்வளவா படிக்க மாட்டேன், பட் இந்த மாதிரி டிவில போடுறதெல்லாம் சும்மா ஆர்வமா பார்ப்பேன். அப்படியே கொஞ்சம் வளர வளர பாத்தீங்கன்னா இந்த பாலிடிக்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு சயின்ஸ் பிடிக்கும்ன்றதுனால சயின்ஸ்ல வந்து இருந்தாலும் தேடி கண்டுபிடிப்பாங்க இல்லையா, அதே மாதிரி பாலிடிக்ஸ்ல என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பாக்குறப்போ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரே ஒரு சவால் விடுறேன். இந்த கைதி படத்துல சவால் விடுவாங்க இல்லையா, அந்த லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்ற மாதிரி, அதே மாதிரி நான் ஒரு சவால் விடுறேன். என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல இருக்க எவ்வளவு மோஸ்ட் என்டர்டைன்மெண்டான ஒரு மூவி கொண்டு வாங்க, இல்ல உலகத்துல இருக்க மோஸ்ட் என்டர்டைன்மெண்டான ஒரு ஸ்போர்ட்ஸ் கொண்டு வாங்க, அதெல்லாம் நம்ம ஊர்ல நடக்கிற பாலிடிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை, ஜீரோ. அதை விட ஐ மீன் நம்ம ஊர்ல நடக்கிற பாலிடிக்ஸை விட ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு விஷயத்த நீங்க வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ன்ற மாதிரி தான். ஏன்னா அந்த அளவுக்கு விஷயங்கள் நடக்குது நம்ம ஊர் பாலிடிக்ஸ்ல. உண்மையா சொல்றேன், நீங்க எவ்வளவு பெரிய மூவியை கொண்டு வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய என்டர்டைன்மெண்டான ஸ்போர்ட்ஸ் கொண்டு வந்தாலும் சரி, நம்ம ஊர்ல நடந்த பாலிடிக்ஸ் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும், ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. இதெல்லாம் நடந்திருக்கா, இதெல்லாம் நம்ம மேல புகுத்தப்பட்டிருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா உங்களுக்கு தெரிய ரொம்பவே ஷாக்கிங்கா ஃபீல் பண்ணுவீங்க. நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்றதுல அந்த பெட்ரோல் விஷயங்கள் ஒண்ணு, சேலரி விஷயங்கள் ஒண்ணு, இது ரெண்டுமே போதுமே. இது ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு என்னோட லைஃப்ல பெருசா, எல்லாரோட லைஃப்லயும் சேர்த்து தான். இருந்தாலும் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு நான் சொல்றேன். எனக்கு பெருசா டெவலப் பண்ண மாதிரி எதுவுமே தெரியல. நான் காலேஜ் சேர்ந்தப்போ பாத்தீங்கன்னா டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தாங்க. அந்த சமயத்துல நான் காலேஜ் படிச்சப்ப எனக்கு ஒன்றும் பெருசா தெரிஞ்சிக்கல. பட் என்னோட அப்பா அம்மா வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க, அதை நான் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி இந்த 10 இயர்ஸ்ல வந்து ரொம்ப அதிகமாவே தான் சஃபர் ஆயிருக்கிறேன். நீங்க சஃபர் ஆனீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பொதுவாக பாலிடிக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு சைடு கண்டிப்பா எடுத்தாகணும். அது லெஃப்ட் சைடா இருக்கலாம், இல்ல ரைட் சைடா இருக்கலாம். பட் சென்டர்ல மட்டும் இருக்காதீங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒருத்தர் அடி வாங்குறான், ஒருத்தர் அடிக்கிறான் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்களா, அதில் நீங்க போயிட்டு தடுத்து நான் 2 பேருக்குமே சப்போர்ட் பண்ண போறேன் அப்படின்னா ஆப்வியஸ்லி நீங்க அடிக்கிறவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்போ நான் சொன்னது அப்படியே எடுத்துக்க வேணாம், எக்ஸாம்பிளுக்குள்ள ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாத்துக்கோங்க. எப்படின்னா இப்போ கார்பரேட் இருக்காங்கன்னா, கார்பரேட்னால ஒரு மக்களுக்கு பாதிப்பு வருதுன்னா நீங்க மக்கள் பக்கம் தான் நிக்கணும், கார்பரேட் பக்கம் நிக்க கூடாது. இப்போ புரியுதா? ஸோ உங்களுக்கு சொன்னோம் இல்லையா, ஏதோ ஒரு சைடு நிலுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து உங்களோட விருப்பம் தான். நீங்க எந்த சைடுல நிக்கிறோம் அப்படின்றது உங்களோட விருப்பம் தான். ரைட் சைடா இருந்தாலும் சரி, லெஃப்ட் சைடா இருந்தாலும் சரி, நீங்க எந்த சைடுல நிக்கிறீங்களோ அந்த சைடுல உறுதியா நிலுங்க. அது உங்களோட விருப்பம் மட்டும்தான், அதுல யாரும் தலையிட முடியாது. ஸோ நான் எந்த பக்கம் நிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எப்பவுமே லெஃப்ட் சைடு தான். நாளைக்கு வரப்போற எலெக்ஷனோட ரிசல்ட் வந்து ரொம்ப மெயினான ஒரு ரிசல்ட். நிறைய பேர் ஆர்வமா காத்துட்டு இருக்காங்கன்னு தெரியும், நானும் அதுல ஒருத்தன். நீங்க யார் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்தியாவா இல்ல என்டிஏவா?